வணக்கம். இந்த கரூர் சம்பவத்தில் இருந்தவர்களுடைய குடும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு ரெண்டே கேள்விகள் தான் இருக்கு. முதல் கேள்வி, நம்ம ஊரோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இதுக்கு முன்னாடி இவங்க நிறைய இது மாதிரி பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ கூட்டம் கூடியிருக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இன்டெலிஜென்ஸ் கிட்ட இருக்கும். ஏன் அதை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணலையா, இல்லை கம்யூனிகேட் பண்ணதில் இவங்க ஆக்ஷன் எடுக்கலையா அப்படிங்கிறது என்னோட முதல் கேள்வி. ரெண்டாவது, ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணணும்? ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது, ஒரு ப்ராபபிலிட்டி பண்ணியிருப்பாங்க, இத்தனை பேர் வருவாங்க, மேக்ஸிமம் இவ்வளோ மக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தும் ஏன் அந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணணும்? இந்த இடத்துல எனக்கு இன்னும் கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்காக இறந்தாங்களோ அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. யார் இதை இனிஷியேட் பண்ணி இந்த ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களும் சேஃபாக தான் இருக்காங்க அவங்கவுங்க இடத்துல. இறந்தது ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண மக்கள். ஏன்டா அறிவுங்கிறது சுத்தமாகவே கிடையாதா? குழந்தைங்களுமாடா கூப்பிட்டு போவீங்க? கர்ப்பிணி பெண்ணும் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. நமக்கெல்லாம் எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டோம். ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த அரசியல்வாதிகள், நடிகர் நடிகைகள், இப்போ ரீசண்டாக இன்ஃப்ளூயன்சர்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், எங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. நாங்கள் ஒன்றும் பெரிய புடுங்கிகளோ புளுத்திங்களோ கிடையாது. உங்களுடைய செல்ஃப் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பாருங்க. இந்த கரூர் இன்சிடென்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு படிப்பினை தான். மறுபடியும் ஒரு தடவை இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.